ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாப்டரில் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு சப் டாபிக் இருக்குது. ஒரு சின்ன டாபிக், அதை 3 மார்க்கில் கேட்கலாம். அந்த கண்டென்ட்டோட மீனிங்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கு? த மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் in terms of light pulses through an optical fiber is called fiber optic communication னு கொடுத்துருக்கு. இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். இதோட அர்த்தம் என்ன? ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது வழியாக லைட்டானது ட்ராவல் பண்ணும். அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக லைட்டு ட்ராவல் பண்ணும். அந்த லைட்டு மூலமாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த லைட்டானது அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும். அப்போது அந்த லைட்டு எந்த ஃபார்மில் போகும்? பல்ஸ் ஃபார்மில் போகும். அதை கீழே உள்ள படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள படம் அது. நீங்கள் அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பல்ஸ் ஃபார்மில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை போட்டிருக்கேன். அதனால் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு லைட் பல்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். அந்த இன்ஃபர்மேஷனானது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். ஒரு வீடியோ ஃபார்மில் இருக்கலாம், டேட்டா ஃபார்மில் இருக்கலாம், அல்லது ஒரு பிக்சர் ஃபார்மில் இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக் நோட்டாக கூட இருக்கலாம். அப்போது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த ப்ராசஸுக்கு தான் நீங்கள் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்லைடில் என்ன படிக்கிறோன்னா, அந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் என்ன பிரின்சிபிளில் ஒர்க் ஆகுது, இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டிங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பற்றி ஏற்கனவே சாப்டர் 6 படிச்சிருக்கீங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எல்லாமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுங்கிற ஃபினாமினால ஒர்க் ஆகிறது. அதுதான் அதனுடைய பிரின்சிபிள். அந்த கீழே உள்ள படத்தை பாருங்கள். அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் லைட்டானது ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனாக என்னென்னு தெரியும். ஒரு லைட்டானது டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது அந்த எங்கே லைட் படுதோ அந்த இடத்துல அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டென்சர் மீடியம்லேயே இந்த லைட்டானது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதே மாதிரி பல தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து அந்த லைட் பீம், அந்த பல்ஸ் ஆனது அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்லேயே பல தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து அப்படியே அதனுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணும். அப்போ ஒரு எண்டில் நீங்கள் அனுப்பிச்ச லைட்டு இன்னொரு எண்டில் ஃபைபர் ஆப்டிக்கில் வெளியில் வரும். இன்னொரு படம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் பல சிக்னல் அனுப்பலாம். லைட் சிக்னல் 1, லைட் சிக்னல் 2ன்னு பல சேனலாக பல சிக்னலை நீங்கள் அனுப்பலாம். அந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். இப்போ நம்ம என்ன படிக்கிறோன்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனுங்கிறது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதை தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த முதல் படத்தை பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி, அதாவது ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட் கூட என்ன பண்ணலாம், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு தான் என்ன பேர்னா இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். அப்போது இந்த குளோப் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியையும் நம்ம இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை அனுப்பலாம். அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். ரெண்டாவது என்னென்னா, கீழே உள்ள படத்தை பாருங்கள். இன்டர்சிட்டின்னு என்ன அர்த்தம்? ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு சிட்டியை இன்னொரு சிட்டியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணலாம். இதுக்கு தான் இன்டர்சிட்டி கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது டிஃபென்ஸில் யூஸ் ஆகுது. டிஃபென்ஸ்னு என்ன அர்த்தம்? ஆர்மியில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு, குவிக்காக பாஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோல்ஜர்ஸ் அவங்க வார்ஃபீல்டில் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க.
அவங்களுடைய வெஹிக்கிளுக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஆண்டனாவுக்கும் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் எது, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், தன்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்பப்போ பாஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்தது இதே ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை டேட்டா லிங்க்குக்காக யூஸ் பண்ணுறோம். டேட்டா லிங்க்னு என்ன அர்த்தம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, த்ரூ ஃபைபர் ஆப்டிக் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொடுக்குறாங்க. அதெல்லாம் எது வழியாக வருது, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வழியாக வருது. அப்போ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதுனால இதுக்கு தான் டேட்டா லிங்க் அப்படின்னு பேர். அந்த ஒயர்ஸ் வழியாக உங்களுக்கு ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே வருது. அதனால் அந்த ஒயர் வழியாக வரக்கூடிய அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாக வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் என்ன பேர், டேட்டா லிங்க் அப்படின்னு பேர். அப்புறம் டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுலேயும் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனுடைய மெரிட்ஸை படிக்கிறோம். மெரிட்ஸ்னால் சிறப்பு அம்சங்கள், எப்படி இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். முதல் விஷயம் என்னென்னா, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, காப்பர் கேபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது தின்னாக இருக்குது, வெயிட்டும் கம்மியாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய சேனல்ஸை இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதாவது நிறைய இன்ஃபர்மேஷனை நிறைய சேனல் மூலமாக நீங்கள் அனுப்பலான்னு அர்த்தம். அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் கேரியிங் கெப்பாசிட்டி இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸ், அதாவது பலவிதமான குறுக்கீடுகள் வரும். ஒரு சிக்னலானது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு போகும்போது அதுக்கு பலவிதமான குறுக்கீடுகள் வரும். அதுலேயும் அந்த குறுக்கீடுகள் எந்த ஃபார்மில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸாக இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன். ஃபைபர் ஆப்டிக் சிஸ்டம் இஸ் இம்யூன் டு எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸ்ன்னு கொடுத்துருக்கு. இம்யூன்னு என்ன அர்த்தம், அந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸ் இல்லாமல் அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் சிஸ்டம் வழியாக அந்த சிக்னல் போக முடியும். ஒரு தடுப்பு அரணாக இருக்குன்னு அர்த்தம். தடுப்பு அரணாக இருந்தால் என்ன அர்த்தம், அது வழியாக அந்த சிக்னல் போகும்போது எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்சஸே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்னென்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் சீப்பர் தென் காப்பர் கேபிள். காப்பர் கேபிள் வழியாகவும் என்ன அனுப்பலாம், நீங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். காப்பர் கேபிளை கம்பேர் பண்ணும்போது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் காஸ்ட் வைஸ் சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், நல்லா படிங்க. இப்போ இதில் என்ன டிமெரிட்ஸ் இருக்குது பார்ப்போம். டிமெரிட்ஸ்னால் இதில் உள்ள குறைகள் என்ன, இதில் உள்ள லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறோம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் மோர் ஃப்ரெகைல் அல்லது ஃப்ரெஜைல்னு படிக்கலாம், ஃப்ரெகைல்னு படிக்கலாம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் மோர் ஃப்ரெஜைல் வென் கம்பேர்ட் டு காப்பர் ஒயர். ரொம்ப மெல்லிசாக இருக்கும், நல்லா வளையக்கூடியது. ரொம்ப பெண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளானது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான் அதனுடைய மீனிங். இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. அதாவது சீப்பர்னு சொன்னால் கூட ஆன் த ஹோல் இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற கேபிளை தவிர அதில் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கு தேவையான பெரிஃபரல் ஆக்சசரிஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஓவரால் டெக்னாலஜியே ரொம்ப செலவான ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம், படிங்க. ஓகே.